ஒரு தடவை நான் வந்து இந்த திமுக மகளிர் அணி திமுக மகளிர் அணி ஏதோ நிகழ்ச்சிக்கு என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க சார். யார் பேச கூப்பிட்டாலும் ஐ எம் ஓகே. எந்த அணின்றதெல்லாம் நான் பார்க்கறதில்ல. நான் போய் பேசுகிறேன். நான் ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன் சார். எல்லா லேடிஸும் இறங்கி இறங்கி வராங்க. எதுக்கு இந்த லேடிஸ்லாம் இறங்கி வராங்கன்னு பார்த்தா, அங்கே யாரோ ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அந்த லேடி காலில் போய் எல்லாம் விழுறாங்க. அங்கே இருந்த அனைத்து பெண்களும் அழகழகாக புடவை கட்டி அழகழகாக ட்ரெஸ் பண்ணி அவ்வளவு கம்பீரமாக இருக்கிற பெண்கள் யாரோ ஒரு பெண் காலில் போய் விழுறாங்க. யார் அந்த பெண்ணுன்னு பார்த்தா அது ராசாத்தி அம்மா. அப்போ நான் யோசிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? நீங்கள் என்ன சமூக நீதி இந்த பெண்களுக்கெல்லாம் சுயமரியாதை இல்லையா? அவங்களாம் பெரிய பெரிய பொசிஷன்ஸில் பெரிய பெரிய பவர்ஃபுல் பொசிஷன்ஸில் இருக்கிற பெண்கள், இல்லை இனிமேல் பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிற பெண்ணாக இருப்பாங்க. எல்லாரும் போய் ஒரு பெண்ணோட காலில் விழுறாங்க. அவங்க கட்சி தலைவர் கூட கிடையாது, கட்சி தலைவரோட துணைவியார். அவங்க காலில் போய் இவங்க விழுறாங்கன்றது அப்போ என்ன குறிக்குது? அப்போ நீங்கள் வெளியில் வந்து சுயமரியாதைலாம் சொல்கிறீங்க, ஆனால் ஆக்சுவலி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலை. இப்போ என்னையே வந்து அவங்க அந்த இயக்கத்துலலாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்கள்? ஏன்னா அவங்க காலில் நான் போய் விட மாட்டேன். அவங்க காலில் விழுங்க மேடம், அப்போ தான் உங்களுக்கு சீட்டுன்னா வச்சுக்கோங்க, நான் கிளம்பிடுவேன். அப்போல்லாம் முடியாதுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னால் அப்படி விட முடியாது. அப்போ அவங்களோட நான் எந்த சமயத்துலையும் இயக்கம் அவங்களோடலாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். ஓ யூ தேர் மீ தேர், ஓ யூ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மீ ஃபஸ்ட் ஜென்ரேஷன், ஓகே. பட் ஐ வில் நாட் சபார்டினேட் லைக் தட். என்னால் அது முடியாது. அவங்களுக்கும் அது தெரியும். அதனால் அவங்களுக்கு என் மேலே மரியாதை இருக்குது. அவங்க என்ன ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க. பட் இதெல்லாம் தெரியும். இந்த டைனாமிக்ஸ் தெரியாதவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே இவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, பெரியாருக்கே துரோகம் பண்ணிட்டாங்க. பெரியாருக்கும் எனக்கும், பெரியாரே இப்போ இருந்தாலும் இதை செய்திருக்க மாட்டார். பெரியார் இப்போ உயிரோடு இருந்து யாரும் புது ஆஸ்பிரண்ட் விஜய்னு ஒரு பையன் வரான்னு பெரியார் கிட்ட சொன்னால் அவர் என்ன சார் சொல்லுவார்? வரட்டும் பார்க்கலாம், என்ன தான் சொல்கிறான் புது பையன் பார்ப்போம், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு நல்லா டென்ஷன் ஆகிறீங்க, இருங்க பார்ப்போம் தான் சொல்லுவார். இல்லை அவன் சரியில்லை, அவன்லாம் கூத்தாடி பையன் அப்படிலாம் சொல்லியிருக்கவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா இத்தனை கூத்தாடி பையன்களை நம்ம பார்த்துட்டோம்ல. புதுசாக வந்து இந்த கூத்தாடி பையனை பற்றி மட்டுமா நம்ம பேச போகிறோம்? இப்போ பெரியாரே இப்போ உயிரோடு இருந்திருந்தாலும் இதை ரொம்ப கேஷுவலாக தான் டீல் பண்ணியிருப்பார். இவ்வளோ பதட்டமாக, இவ்வளோ டென்ஷனாக, ஐயோ ஆஃப் பண்ணுன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார்.